டேவிட் கணேசன் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், தெரியுமா உங்களுக்கு? அவர் இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். இயேசு அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறார். அழுகிற சத்தத்தை கேட்டேன்னு, ஏன் இவங்க அழுகிறாங்க, எனக்கு அழுக சத்தம் கேட்குது என்ன ஒருத்தட்ட கேட்டால், இயேசு தான் ஜனங்களுக்காக அழுகிற கடவுள்னு பைபிள்லேருந்து எடுத்து காமிச்ச உடனே, அப்போ நான் இவர் அழுகையை நிறுத்த என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போய் சொல்லி இந்த இயேசுவை பற்றின்னு ஒன்று இவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவர் இயேசு கிறிஸ்து இது அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். பெருசாக சபைக்கு போய் நிறைய தெரியாது. கிராமங்கிற வீடு விட போய் இயேசு உங்களுக்காக அழுகிறாரு, பாவம் செய்யாதுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு அழுகிறாரு, நீங்கள் பாவம் செய்யாதுங்க, இயேசு, இதுதான் அவனுக்கு தெரியுமா? இதுதான் சொல்லிட்டு வந்திருக்காரு. முதல்ல தனி ஆளாக போய் வீடு விட போய் சொல்லுவாராம். ஒரு கிராமத்தில் போய் சொன்னார், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, உங்களுக்காக அழுகிறாரு, நீங்கள் தயவுசெய்து பாவம் செய்யாதுங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க என்ன. இந்த ஆள் இயேசு பற்றி சொல்லிக்கிட்டே வர்றான்னு பார்த்தா, ஒரு வீட்டில் ஒரு கூட்டமாக ஆட்கள்லாம் நிற்கிறாங்களாம். என்னன்னு பார்த்தா வயசான ஒரு பாட்டியமாக உயிர் ஊசலாடுது, இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இழுத்துக்கிட்டு இருந்த உடனே, இந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சுகம் கொடுப்பான்னு சொல்லுவாங்களே, வால் போஸ்ட்டை விட்டுவாங்க, கூட்டெல்லாம் நடத்துவாங்களே, இந்த இயேசு பற்றி சொல்கிற ஒரு தம்பி வந்திருக்கிறானே, அவனை கூப்பிட்டு வந்தாங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இயேசு சுகமாக்குவார், விடுதலை தருவார். ஆமாம் தருவார். இந்த பாட்டி வியாதியில் சாக கிடக்குறாங்க, நீ இயேசுக்கிட்ட சொல்லி சுகமாக்குன்னு. இவருக்கு வியாதியஸ்தருக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது. இவருக்கு தெரிஞ்சாலும் இயேசு உங்களுக்கு அழுகிறாரு, மனம் திரும்புங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்களுக்கு அழுகிறார், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் அவருக்கு தெரிஞ்சதை, இதை தான் வீடு விட சொல்லிக்கிட்டு வர்றார். இவர் பார்த்தார், என்னடா இதுக்கு ஜெபிக்க சொல்கிறாங்க, நமக்கு எப்படி ஜெபிக்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நீ ஜெபம் பண்ணி உங்களை சுகமாக்கு, இயேசு சுகமாக்குறான்னு எல்லாம் பண்ணுறீங்களா, வால் போஸ்ட்லாம் விட்டுறீங்களா சுகமாக்குன்னா, அதெல்லாம் தெரியாது, இயேசு உங்களுக்காக அழுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. அவன் சொன்னான், இப்போ நீ அழ போகிற, ஒன்றை விட மாட்டேன், சுகமாக்கிட்டாங்க, இந்த போன்னு நிறுத்திட்டாங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, தனி ஆள் மாட்டிக்கிட்டார். இப்படிலாம் கூட பிரச்சனை வருமா, சுவிசேஷ அறிவிச்சான்னு தெரியல அவருக்கு. அவனை கட்டில் கொண்டு வந்து தெருவில் வச்சுட்டாங்க. அந்த கட்டிலோடு அந்த பாட்டி அது உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. இவர் பார்த்தாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, எல்லாம் கிராமத்து ஆட்கள். இவர் ஒன்று சொன்னாராம், இயேசுவே இந்த அம்மா ஏதோ செய்தான், சாக போதான், ஏதாவது பண்ணி சரி பண்ணிருங்க. அதுக்கு மேலே ஜெபம் பண்ண தெரியல அவருக்கு. இயேசுவே இந்த அம்மா ஏதோ சாக கிடக்குது, பாவமாக இருக்குதா, ஏதாவது பண்ணி சரி பண்ணிடுங்க அப்படின்னு ஜெபம். இவர் இவ்வளோதான் சொன்னார். சொன்னால் அந்த அம்மாக்குள்ள அசுத்தாவி அலை கழித்து அலறி ஓடி அந்த அம்மா உயிரோடு எழுப்பி உட்காந்துட்டாங்க. அல்லேலூயா. இதான் ஃபர்ஸ்ட் அற்புதம், அவருடைய ஊழியத்தில் முதல் அற்புதம். இவருக்கு ஆச்சரியம், நம்ம சொன்னோம் இந்த அம்மா சாக போறாம உயிரோடு எழும்பிட்டு